விடாமுயற்சிக்கு பிறகு தொடங்கப்பட்ட குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, முழுவதுமாக எடுத்து முடிக்கப்பட்டிருக்காம். இந்த திரைப்படம் வர பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக இருக்கு. முதல்ல விடாமுயற்சி திரைப்படம் தான் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் அப்படின்னும், அதன் பிறகு குட் பேட் அக்லி திரைப்படம் மே 1ஆம் தேதி நம்ம அதிர்ஷ்வனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையாத காரணத்தினால முதல்ல குட் பேட் அக்லி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதனிடையில 2 படங்களுமே ரிலீஸுக்கு முன்பு தற்போது வசூலை வாரி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ 2 திரைப்படங்களுடைய ஓடிடி உரிமையுமே நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதன்படி விடாமுயற்சி படத்துடைய டிஜிட்டல் உரிமையை 75 கோடிக்கும், குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய டிஜிட்டல் உரிமையை 95 கோடிக்குமே இந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு தான் அப்படின்னு விடாமுயற்சி ப்ரோமோவிலேயே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் குட் பேட் அக்லியுமே அதே தேதியை கையில பிடித்து வைத்துக் கொண்டும் இருக்காங்க. ஸோ ஒரே நாட்கள்ல 2 படங்கள், அதுவும் ஒரே ஹீரோவுடைய படம் அப்படின்றது இதுதான் முதல் முறை அப்படின்றதுனால இதனை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணவும் ஏகே ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் இந்த 2 படங்களுக்கு கோலிவுட்ல மட்டும் மார்க்கெட் இல்ல, பாலிவுட்லுமே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்காம். ஸோ அங்கேயுமே படத்துடைய உரிமை பல கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாகவுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.